பேசிக்காவே கிரேசி மோகன் ஒரு இன்ஜினியர். அவர் தன்னோட வேலையை விட்டுட்டு சினிமாவுக்கு வர்றாருங்கும் போது அவர் அப்பா கூப்பிட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. இப்படி ஒரு இன்ஜினியர் வேலையை விட்டுட்டு நீ சினிமாவுக்கு போறியடான்னு. அப்போ கிரேசி மோகன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, இந்த உலகத்தில் லட்சக்கணக்கான இன்ஜினியர் இருப்பான்ப்பா, ஆனால் கிரேசி மோகன்னா நான் ஒருத்தன் தான் இருப்பேன் அப்படின்னு. என்னதான் அவர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவரோட வேலையை விட்டுட்டு வந்தாலும் அந்த இன்ஜினியரிங்கை அவர் தன்னோட டயலாக்ஸில் யூஸ் பண்ணார். எப்படின்னு தானே கேட்குறீங்க. டயலாக் ரைட்டிங்கில் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை கிரேசி மோகன் அவரோட ரைட்டிங்ஸில் யூஸ் பண்ணியிருக்காரு. ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை. வழக்கமாக முதல்ல ஸ்டோரி தயாராகும், அதுக்கப்புறமா அதுக்கு திரைக்கதை எழுதுவாங்க, அதுக்கப்புறமா அதுக்கு டயலாக்ஸ் எழுதுவாங்க. இந்த ப்ராசஸை ரிவர்ஸில் பண்ணுறதுக்கான பேர் தான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். உதாரணத்துக்கு மைக்கேல் மதன காமராஜன்ல வர்ற அந்த மீன் காமெடி உங்க எல்லாருக்குமே தெரியும். மீன் அபச்சாரம் ஏதோ சும்மா இருக்கே நீ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஐயோ இஞ்சறது இப்ப அதுவா முக்கியம். எப்படி எடுக்க போறாய்? மீன் பிடிக்க தெரிஞ்சவா யாராவது கூப்பிடலாமா? சின்ன மீனை போட்டு தாயா பெரிய மீனை பிடிக்கணும். ஐ மீன் வாட் ஐ மீன், பட் தே கான்ட் பி சோ மீன். என்ன எல்லாரும் மீன் மீன்ங்கறா? ஸ்கிரீன் பிளே படி அந்த சாம்பார்ல மீன் தான் விடணும்ன்றது அப்போ வரைக்குமே டிசைட் ஆகல. அதுல மீன் விடணும், மீன் விழுந்தா அதை வச்சு நிறைய கவுண்டர் எழுதலாம் அப்படின்றத முன்னாடியே யோசிச்சு அதுக்கு டயலாக்ஸும் எழுதுறாரு கிரேசி மோகன். அதுக்கப்புறம் அதை படிச்சு பார்த்த கமல்ஹாசன் அது ரொம்ப பிடிச்சி போய் இவர் டயலாக்குக்காகவே அதில் மீன் விடுறதா ஸ்கிரீன் பிளே பண்றாரு. இதுதான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, வசூல் ராஜால வர்ற மார்க்க பந்து முதல் சந்துன்ற டயலாக் உங்க எல்லாருக்குமே ரொம்ப நாளா தெரிஞ்சிருக்கும். மார்க்க பந்து நான் அட்ரஸ் கேட்டா குதூகலம் ஆயிடும். மார்க்க பந்து அருண்டேல் காலனி முதல் சந்து. மார்க்க பந்து முதல் சந்து கவிதை மாதிரி இருக்குதுல்ல. மார்க்க பந்து அப்படின்னு பேர் வச்சா அதுக்கு முதல் சந்து அப்படின்ற கவுண்டரை உருவாக்கலான்றதுக்காகவே இந்த ஒரு குறிப்பிட்ட டயலாக்காகவே தன்னோட கேரக்டர் நேமை மார்க்க பந்துன்னு டிசைட் பண்ணி எழுதினாரு கிரேசி மோகன். இதுதான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். இதே மாதிரி கிரேசி மோகன் பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் அவர் ரைட்டிங்ல யூஸ் பண்ண டெக்னிக்கையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இவருக்கு சித்தா தெரியும், இவருக்கு சித்தும் தெரியும், கணங்களின் நாடியும் தெரியும், பணங்களில் கோடியும் தெரியும்.